சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நெருக்கம் என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. அந்த நெருக்கங்கள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் வித்தியாசப்படும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சிலர் தங்களை குறித்து தங்கள் நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் குறித்து சொல்லும் பொழுது, நான் யோபுவை விட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் யோபுடைய நெருக்கமும் உபத்திரவும் பாடுகளும் நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். யோபனுடைய பாரங்கள் என்பது வேறு, நமக்கு இருக்கிற பாரங்களும் நெருக்கங்களும் வேறு. இங்கு தாவீது ஒரு ராஜா. அவருக்கு என்று எல்லாம் இருந்த பொழுதும் அவர் சொல்லும் ஒரு வார்த்தை, எனக்கு உண்டான நெருக்கத்தில் என்று சொல்லு. இந்த நெருக்கத்தை குறித்து வேதத்தில் தாவீதுக்கு பல இடங்களில் நெருக்கம் இருந்ததை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அவருக்கு இருந்த நெருக்கத்தை பார்க்கிறோம். அவர் சவுலுக்கு பயந்து தேசம் விட்டு பெலிஸ்து தேசத்தில் போய் அடைக்கலம் கொண்டிருக்கும் பொழுது, தன் மனைவி, பிள்ளைகள், தன்னோடு இணைந்து கொண்ட 600 நபர்கள், அவருடைய குடும்பங்கள் என்று சிக்லாவிலே கூடாரமிட்டு அவர்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பெலிஸ்த ராஜாவிடத்திலே 5 அதிபதியில் ஒருவரான காத்திடத்திலே போய் தாவீது அடைக்கலமாயிருக்கிறார். அவர் அடைக்கலமாய் இருக்கிற பொழுது இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தர்களுக்கு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்தின் நடுவிலே தாவீது சொல்லுகிறார், உங்களோடு கூட இணைந்து நானும் வருகிறேன், உங்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணும் என்று சொன்னார். அந்த அதிபதிகள் சொன்னார்கள், தாவீது நம்மோடு வரக்கூடாது. காரணம், நமக்கும் இஸ்ரவேலுக்கு யுத்தம். அவன் ஒரு யூதன், அவன் அவர்கள் பக்கமாக இருப்பானே தவிர நமக்கு உதவியா இருக்க மாட்டான், வேண்டாம். இது அந்த ராஜாவுக்கு விசனமானாலும் இந்த ராஜா தாவீதிடத்திலே சொல்லு. இதை கேட்டதான தாவீது மிகவும் துக்கப்படும். ராஜாவே, நானும் உனக்கு உதவிகரமா இருப்பேன் அல்லவா? இல்லை இல்லை, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ, அதுதான் நீங்கள் எல்லாருக்கும் நலமா இருக்கும் என்று. வீட்டுக்கு திரும்பி 3 நாள் பிரயாணமாய் சிக்லாவுக்கு அவர்கள் வருகிற பொழுது தேசம் பாழாய் கிடக்கு, அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளும் உடைமைகளும் மனைவிமார் எல்லாவரையும் அவர்கள் அடிமையாய் கொண்டு போனார்கள். பொழுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கம். ஒரு பக்கத்திலே பெரிய இழப்பு, இன்னொரு பக்கத்திலே ராஜாக்கள் வேண்டாம் என்று உதவி, என்னுடைய ஒத்தாசை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டார்கள். தனக்கு இருந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் குடும்பங்களை இழந்த தாவீது மிகுந்த துக்கத்தோடு இருக்கும் பொழுது, தன்னோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த 600 நபர்களும் கைகளிலே கல்லை எடுத்துக்கொண்டு, தாவீது, உன் நிமித்தம் எங்களுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறோம் சொல்லி தாவீது குரமாய் அவரை கொன்று போடுவதற்கு எத்தனித்த பொழுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி, அந்த நெருக்கத்திலும் திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். உங்களுக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள்.